ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அதிகமாக நம்ம ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சென்டென்ஸை பார்க்க போகிறோம். தொடர்ந்து கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும், டவுட்டும் வராது. சரிங்களா? அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இன்ட்ரடக்ஷனை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள்ஸ் ஈஸியாக பண்ணிடலாம். சரி, நல்லா கவனிங்க நண்பர்களே. அவர் எனக்கு புரிஞ்சுதான்னு கேட்டார். அவர் எனக்கு புரிஞ்சுதான்னு கேட்டார். அவர் எனக்கு புரியுதான்னு கேட்குறார். 2 சென்டென்ஸ் எழுதியிருக்க, 2 ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வேறு வேறு காலங்களில் நடக்கக்கூடிய சென்டென்சஸ். இந்த சென்டென்ஸை பார்த்ததுமே நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஹிண்ட் எங்கே இருக்குது? இந்த கடைசி வார்த்தையில் இருக்குது. கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் அது என்ன டென்ஸில் இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டில் இருக்க சென்டென்ஸ் கேட்டார். கேட்டார் அப்படின்னா ஒரு ஆக்ஷனை செய்தார் அப்படின்னு அர்த்தம். கேட்டார் அப்படின்னா ஒரு ஆக்ஷனை செய்தார், அப்போ அது பாஸ்ட். அப்போ இது என்ன டென்ஸு? பாஸ்ட் டென்ஸ். அடுத்து பாருங்கள் நண்பர்களே, அவர் எனக்கு புரியுதான்னு கேட்குறாரு. கேட்குறாருன்னு எப்போ சொல்லுவோம்? இப்போ நம்ம முன்னாடி நின்றுட்டு தம்பி உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே ஃப்ரெண்டுக்கிட்ட மச்சான் எனக்கு அது புரியுதான்னு அவர் கேட்குறாரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இமீடியட்டாக நடக்கிறத என்ன பண்ணுவோம்? நம்ம ஃப்ரெண்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க இல்லாட்டி வேறு யார்கிட்ட கூட தான் நம்ம சொல்லுவோம். அதாவது வேறு ஒருத்தர் நம்மக்கிட்ட சொன்ன விஷயத்தை நாம் வேற ஒரு ஆளுகிட்ட சொல்கிறோம். இதைத்தான் நீங்கள் ஸ்கூலில் காலேஜில் படிச்சிருப்பீங்க, இன்டைரக்ட் ஸ்பீச்னு. ஆனால் இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூல் படியெல்லாம் படித்தோம்னா ஸ்போக்கனுக்கெல்லாம் வேலை செய்யாது, ஒர்க் அவுட்டே ஆகாது. அதனால் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படிங்கிறத மட்டும் கவனிச்சிங்கனாலே போதும். புரியுதுங்களா? அதுவே ரொம்ப ரொம்ப இனஃப், என்ன சொல்கிறது, மோர் தென் இனஃப்னு சொல்கிற மாதிரி ரொம்ப அதுவே போதும். நீங்கள் பாரம்பரியமாக படிக்கிற மாதிரிலாம் இது படிக்கக்கூடாது. படித்தா தப்பு தான், வராது ஸ்போக்கனுக்கு. சரி கவனிங்க. அதாவதுங்க இந்த இன்டைரக்ட் ஸ்பீச் எல்லாமே கரெக்டாக நம்மளோட தமிழ் கல்ச்சர் படி சொல்லணும்னு பார்த்தா புரணி பேசுறது. புரியுதுங்களா? புரணி பேசுகிறது தான். ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட சொன்னதை நாம் இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவோம். நீங்கள் உங்கள் குழந்தைகிட்டையோ உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டையோ பேசுனதை நான் கேட்டுட்டு நான் என் ஃப்ரெண்டுகிட்ட போய் சொல்லுவேன். அப்படின்னு இது என்னது? புரணி பேசுகிறது தானே. இதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால் கவனிங்க நண்பர்களே, இப்போது ஒரு விஷயத்தை கேட்குறாரு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரெசென்ட்டில் வருது அப்படிங்கிற மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் இந்த டோனை வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடுங்க, ப்ரெசென்ட். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் நண்பர்களே, அவர் எனக்கு புரிஞ்சுதான்னு இந்த சவுண்டு வந்துட்டாலே, ஓகே, கேள்வியில் ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, ஒருத்தவங்க ஒரு வேலையை செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்கும் பொழுது நீங்கள் நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, இந்த சவுண்டு வந்துடும். எப்படி? கேள்வி கேட்கும்போது தான். மறுபடியும் சொல்கிற கேள்வி கேள்வி கேள்வி. ஒருத்தவங்கிட்ட கேள்வி கேட்கும்போது தான், மற்றபடி சாதாரண சென்டென்ஸ் சொல்லும்போது வராது. கேள்வியாக கேட்கும் பொழுது. அப்போ கேள்வியாக கேட்கும் பொழுது அவங்க அந்த விஷயத்தை செஞ்சாங்களான்னு, எப்படி அந்த விஷயத்தில் செஞ்சாங்களான்னு அவர் கேட்டார், அவங்க வந்தாங்களான்னு கேட்டார். இந்த மாதிரி வந்துட்டாலே நண்பர்களே, இந்த சவுண்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை வெதர். புரியுதுங்களா? வெதர் அப்படிங்கிற வார்த்தை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். வெதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்னா அது வேற எங்கேயும் இழுத்துட்டு போயிடும். அதனால் இந்த இன்னு கேள்வி கேட்கும் பொழுது வந்தாங்களான்னு, போனாங்களான்னு, சாப்பிட்டாங்களான்னு, படிக்கிறியான்னு, இந்த மாதிரிலாம் இன்னும் வந்துட்டாலே வெதர் வரும்னு கண்ணை மூடி என்ன பண்ணுங்க, மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க, தப்பு இல்லை. அடுத்து இந்த வெதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம சென்டென்ஸை மேக் பண்ணணும். அதுவும் இந்த வெதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒரு மெயின் கிளாஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதான் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். நீங்கள் டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் எல்லாம் எடுத்து படிச்சிங்கன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு கிடைக்காது. இதான் நம்மளே கிரியேட் பண்ணுறது. சரி, வெதர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து ஒரு மெயின் கிளாஸ் போட்டுக்கணும். சரிங்களா? வெதருக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா யார் கேட்டா, எப்படி யார் கேட்டா, இல்லாட்டி யார் கேட்குறா, யார் யாருக்கிட்ட கேட்டா. நல்லா கவனிக்கணும், 3 பிரிவாக சொல்கிறேன். யார் கேட்டா, இதில் ஒருத்தர் மட்டும்தான் இருக்கார், அது யார். அடுத்து யார் யாருக்கிட்ட கேட்டா, அப்போ 2 நபர்கள் வர்றாங்க. புரியுதுங்களா? அப்போது ஒரு நபர் மட்டும் சொன்னதை மட்டும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஒரு நபரை மட்டும் போட்டுக்கலாம் முன்னாடி, வெதருக்கு முன்னாடி. இல்லை 2 நபர் அங்கே பேசியிருக்காங்க, ஒரு நபர் இன்னொரு நபர்கிட்ட பேசியிருக்காருன்னா 2 நபரையுமே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த பர்டிகுலர் வெதர்ங்கிற வார்த்தைக்கு முன்னாடி போட்டுக்கலாம், தப்பு இல்லை. சரி கவனிங்க. அவர் எனக்கு புரியுதான்னு கேட்டார். நல்லா கவனிக்கணும். அவர் எங்கிட்ட எனக்கு புரியுதான்னு கேட்டார்னு சொல்லலை, அவர் எனக்கு புரியுதான்னு கேட்டார். அவர் எங்கிட்ட
எனக்கு புரியுதான்னு கேட்டால் 2 நவுன் வருது. அவர் எனக்கு புரியுதான்னு கேட்டார். அப்போ ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. அவர், ஹீ, கேட்டார் கடைசி வார்த்தை தான் மெயின் வேர்பு ஆஸ்ட். ஓகே, இந்த ஆஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து உடனே இந்த வெதர் அப்படிங்கிற வார்த்தை போட்டுடணும். வெதர் எனக்கு புரியுதான்னு அந்த இங்கே வந்துருச்சு. எனக்கு புரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாஸ்ட்டுக்கு மாற்றிடணும். ஏன் அப்படின்னா இங்கே V2 இருந்தால் உள்ளுக்குள்ளே V2 தான் போடணும். பாஸ்ட் போட்டுக்கிட்டே கரெக்டாக வரும். வெளியில் பாஸ்ட்டை வச்சுக்கிட்டு உள்ளே ப்ரெசண்ட்டை போட்டால் தப்பு வந்துடும், டென்ஸ் மிஸ்மேட்ச் ஆகும். அப்போ வெளியில் பாஸ்ட் இருக்கா, ஆஸ்ட் அப்படிங்கிறது பாஸ்ட்டில் இருக்கா, அப்போ உள்ளுக்குள்ளேயும் பாஸ்ட்டில் போடுங்க, சிம்பிளாக முடிஞ்சிடும். வெதர் ஐ அண்டர்ஸ்டுட். டிஃபிகல்ட்டான டாஸ்க்குங்க நண்பர்களே. இதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டான டாஸ்க்குன்னு சொல்கிறதோட சப்ஜெக்ட். ஆனால் புரியும் விதத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும், மேக்ஸ் மாதிரி. புரியுதுங்களா? ரைட், அடுத்து பாருங்கள். அவர் எனக்கு புரியுதான்னு கேட்குறாரு. அப்போ ரொம்ப சிம்பிள். ஹீ ஆஸ்க்னு போட்டாலும் சரி, எப்படி ASKS இல்லாட்டி ஹீ இஸ் ஆஸ்கிங்னு போட்டாலும் கரெக்டு தான். ஹீ இஸ் ஆஸ்கிங் வெதர் எனக்கு புரியுதுன்னு ப்ரெசண்ட்டில் நீங்கள் சொல்லணும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அவ்வளோதான். ப்ரெசண்ட் ஃபேமிலியில் இருக்கிறது வந்துருச்சு. அப்போது மீனிங் கரெக்ட். பாருங்கள், வெதருக்கு அடுத்து ஒரு மெயின் கிளாஸ், வெதருக்கு முன்னாடி ஒரு மெயின் கிளாஸ். முடிஞ்சு போச்சா? இங்கே பாருங்கள், ஹீ ஆஸ்ட்னுங்கிறது மெயின் கிளாஸ் தான். அப்போது வெதர் அப்படிங்கிற வார்த்தை இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். ஒரு MC, அதற்கடுத்து நம்மளோட வெதர் அப்படிங்கிற ரூட் வேர்டு, அதற்கடுத்து ஒரு MC. இப்படி வந்துருச்சுன்னா நீங்கள் இன்டைரக்ட் ஸ்பீச்சை கச்சிதமாக பேசுகிறீங்க அர்த்தம். இவ்வளோதான். அப்போ ஒரு இன்டைரக்ட் ஸ்பீச்சுக்கு அதை இப்போ இப்படி மாற்றணும், இது இப்படி மாற்றணும், இவங்களை அப்படி சொல்லணும், அதெல்லாம் தேவையில்லை. வெதருக்கு முன்னாடி ஒரு மெயின் கிளாஸ், வெதருக்கு அடுத்து ஒரு மெயின் கிளாஸ் போட்டிங்கன்னா யார் ஒருத்தர் என்ன கேள்வி யார்கிட்ட கேட்குறாங்க அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இப்போது இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு புரியும் என்ன டென்ஸ் வருது அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் சென்டென்ஸை பார்த்து. சரிங்களா? இப்போ நாம் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா டென்சஸ் மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருக்கும். அடுத்த ஸ்லைடில் வேறு ஒரு ஃபார்மெட் இதில் சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? சரி, கவனிங்க. நான் தயாராக இருந்தேன், நான் அவள் தெரிந்து கொள்ள விரும்பினார். பாஸ்டில் இருக்குது, விரும்பினார். புரியுதுங்களா? எப்படி நம்ம எல்லா இடங்களையுமே ஆஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையுமே போட்டு கேள்வியாக கேட்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி வார்த்தையிலே போட்டு கேள்விகள் கேட்கலாம். நம்ம வருவோமா இல்லையா அப்படின்னு. அவர் தெரிஞ்சுக்க விரும்பினார், தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கிறார். அப்போ ஒரு ஆக்ஷன் நடக்குமா இல்லையான்னு கேள்வி கூட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க அப்படி அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது கூட என்ன பண்ணலாம், நாம் கேள்வியாக மாற்றிக்கலாம். சரி, கவனிங்க. நான் தயாராக இருந்தேன், நான் அவள் தெரிந்து கொள்ள விரும்பினார். யார்? அவள். அப்போது ஷீ தெரிந்து கொள்ள விரும்பினார். ஷீ வாண்டட் டு நோ. அவ்வளோதான். வாண்டட் V2 வந்துருச்சு, ஏன்னா விரும்பினார். ஷீ வாண்டட் டு நோ வெதர். அவ்வளோதான். இதற்கப்புறம் எதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினாங்களோ அதை சிம்பிள் பாஸ்ட் எழுதுனா வேலை முடிஞ்சுது. எதை அவங்க தெரிஞ்சுக்கணும்னு விரும்பினாங்க? நான் தயாராக இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். இருந்தேன் நான், அந்த இன்னுக்கு நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம் வெதரை. நான் தயாராக இருந்தேன் அப்படி தான் சொல்லணும். நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நான் தயாராக இருந்தேன் பாஸ்டில் சொல்லணும். ஐ வாஸ் ரெடி. பாருங்க, ஷி வாண்டட் டு நோ வெதர் ஐ வாஸ் ரெடி. செம்மையான சென்டென்ஸ், செம்ம. இதோட ஃபார்வர்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் சென்டென்சஸாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேசி பழக்கணும். கூட சேர்ந்து சொல்லுங்கள். ஷி வாண்டட் டு நோ வெதர் ஐ வாஸ் ரெடி. ஷி வாண்டட் டு நோ வெதர் ஐ வாஸ் ரெடி. நான் தயாராக இருந்தேனா, எப்படி தயாராக இருந்தேனா என்று அவன் தெரிந்து கொள்ள விரும்பினார். எப்போ? கடந்த காலத்தில். இது கடந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை நாம் ப்ரெசென்ட்டில் வேறு ஆள்கிட்ட சொல்லி காட்டுறோம். அப்போ இன்சிடென்ட் நடந்தது எப்போ? பாஸ்ட்டு தானே. அதனால தான் கடந்த கால சம்பவத்தை சொல்வதற்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப ஈஸி நண்பர்களே. அடுத்து பாருங்கள், நாங்கள் வருவோமான்னு அவங்க எங்ககிட்ட கேட்டாங்க. கடைசி வார்த்தை தான் டென்ஸை நிர்ணயிக்கிறது. கேட்டாங்க. யாரு கேட்டாங்க? அவங்க. யாருக்கிட்ட கேட்டாங்க? வந்துருச்சு பாருங்க, எங்ககிட்ட. மேலே
யார் யாருக்கிட்ட கேட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஆனால் இங்கே இருக்குது பாருங்கள், அவங்க எங்ககிட்ட கேட்டாங்க என்னென்னு, நாங்கள் வருவோமான்னு. அப்போ யார் யாருக்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அந்த 2 நவுனும் மென்ஷன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க தான் கேட்டுறாங்க, அப்போது தே ஆஸ்ட். யாருக்கிட்ட? எங்ககிட்ட, அஸ். தே ஆஸ்ட் டு அஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர், தப்பு வராது. தே ஆஸ்ட் அஸ், அவ்வளோதான். தே டோல்ட் அஸ், அவ்வளோதான். தே இன்ஃபார்ம்ட் அஸ், அவ்வளோதான். இடையிலலாம் என்ன பண்ணக்கூடாது, டூங்கிற வார்த்தை போடக்கூடாது. சரிங்களா? தே ஆஸ்ட் அஸ் வெதர், நாங்கள் வருவோமான்னு இருக்குது. அந்த இன்னு வந்து வெதரை மாறிடுச்சு. அப்போ நாங்கள் வருவோம் அப்படின்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? சொல்லுங்கள், நாங்கள் வருவோம். வெதர் வி வில் கம். தே ஆஸ்ட் அஸ் வெதர் வி வில் கம். நாங்கள் வருவோமான்னு அவங்க கேட்டாங்க. அப்போது டோனில் இது ஃப்யூச்சராக இருக்கிறது. ஆனால் நண்பர்களே, இது நடந்த சம்பவம் எப்போ? கடந்த காலத்தில். அப்போ கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷனில் நம்ம கேட்டிருக்காங்க, நீங்கள் அந்த வேலையை செய்வியான்னு என்கிட்ட கேட்டாங்க, நாளைக்கு நீ வருவியான்னு கேட்டாங்க, இந்த உணவை நீ சாப்பிடுவியான்னு கேட்டாங்க. கடந்த காலத்தில் அந்த டோன் ஃப்யூச்சரில் இருந்தாலும் நடந்த சம்பவம் கடந்த காலமாக இருந்தால் இந்த வில்லுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உட் அப்படிங்கிற இதனுடைய பாஸ்ட் ஃபார்மை யூஸ் பண்ணணும். இதுவும் சேம் தமிழ் அர்த்தத்தை தான் கொடுக்கும். வருவோமான்னு, உட்டு கரெக்ட். பாருங்கள், தே ஆஸ்ட் அஸ் வெதர் வி வுட் கம். தே ஆஸ்ட் அஸ் வெதர் வி வுட் கம். நீங்கள் நோட் பண்ண வேண்டியது ஒன்று, இங்கே V2, அதனால் இங்கேயும் வில்லுக்கு பதிலாக உட்டு வந்திருக்கு. ரொம்ப ரிசர்ச் பண்ணாதீங்க, சொல்லி கொடுக்குறத அப்படியே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிருங்க, அவ்வளோதான். ரொம்ப ரிசர்ச் பண்ணிங்கன்னா வில்லுக்கு உட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, அப்புறம் நம்ம போட்ட வீடியோஸ் 4-5 வீடியோஸ் இருக்குது, அதை நீங்கள் போய் பார்க்கணும். அதனால் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க, முன்னாடி பாஸ்ட் வந்திருக்கா, வில்லு வராது, உட்டு தான் வரும். ஓகே, சரி கவனிங்க. தே ஆஸ்ட் அஸ் வெதர் வி வுட் கம். தே ஆஸ்ட் அஸ் வெதர் வி வுட் கம். அடுத்து, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா கோபின்னு சுதாகர் கேட்டார். எப்படி? இதெல்லாம் நமக்கு தேவையா கோபி அப்படின்னு சுதாகர் கோபி கிட்ட கேட்டாருன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஏன்னா கோபின்னு தான் சொல்கிறாரு, சுதாகர் கோபி கிட்ட கேட்டார். ரொம்ப சிம்பிள். இது ஃபேமஸான ஒரு டயலாக், தமிழ் காமெடியில் வரும்ல. சுதாகர் ஆஸ்ட் கோபி வெதர் இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு தேவையாக இருந்ததுன்னு நீங்கள் சொல்லணும், ஏன்னா V2. அப்போது வெதர் இட் வாஸ் needed for our family. அவ்வளோதான். whether it was needed for our family. Sudhagar asked Gopi whether it was needed for our family. Sudhagar asked Gopi whether it was needed for our family. It was needed for our family. இது நமக்கு தேவையாக இருந்ததுன்னு சிம்பிள் பாஸ்ட்டில் நீங்கள் சொல்லணும், ஏன்னா வாஸ் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். புரியுதுங்களா நண்பர்களே? இப்போ அடுத்து பாருங்கள், என்னால் ஆங்கிலம் பேச முடியுமான்னு அவர் கேட்குறான், அருண் கேட்குறான். என்னால் ஆங்கிலம் பேச முடியுமான்னு அவன் கேட்குறான் மச்சான். ப்ரெசண்ட்டில் நடக்கிற சம்பவத்தை டக்குன்னு இன்னொருத்தங்கிட்ட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? அதாவது நண்பர்களே, ஒரு இன்சிடெண்ட்டை ப்ரெசண்ட்டில் மென்ஷன் பண்ணி சொல்லணுமா, பாஸ்ட்டில் நடந்தது அப்படியே நீங்கள் சொல்லுமானிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. அது நீங்கள் சொல்கிற டோன் என்ன பண்ணுது, நிர்ணயிக்குது. அவ்வளோதான். சரி கவனிங்க. கேட்கிறான், அருண் கேட்கிறான். அப்போ ரொம்ப சிம்பிள், அருண் இஸ் ஆஸ்கிங்னு போட்டுக்கோங்க. சரிங்களா? அருண் இஸ் ஆஸ்கிங் வெதர், எங்கிட்ட கேட்கல, ஏன்னா அப்படி கேட்டிருந்தானே ஆஸ்கிங் மீன்னு போடணும். சும்மா என்ன சென்டென்ஸ் போட்டானோ, என்ன சென்டென்ஸ் சொன்னாங்களோ அப்பயே நம்ம சொல்கிறோம். பாருங்கள், அருண் இஸ் ஆஸ்கிங் வெதர், என்னால் ஆங்கிலம் பேச முடியுமான்னு இருக்குது. என்னால் ஆங்கிலம் பேச முடியும்னு சொல்லணும். வெதர் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். முடிஞ்சது. அருண் இஸ் ஆஸ்கிங் வெதர் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். அருண் இஸ் ஆஸ்கிங் வெதர் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். அருண் இஸ் ஆஸ்கிங் வெதர் ஐ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். என்னால் ஆங்கிலம் பேச முடியுமான்னு அருண் கேட்குறான். முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இந்த வருஷமாச்சு தாஜ்மஹாலை பார்ப்போமான்னு குழந்தை கேட்குது. ஏங்க, இந்த வருஷமாவது நம்ம தாஜ்மஹாலை பார்ப்போமான்னு குழந்தை கேட்குது. ப்ரெசண்ட்டில் தாஜ்மஹாலை பார்ப்போமான்னு இந்த இது பாருங்கள், பார்ப்போம் ஃப்யூச்சரில் வருது. அப்போது ப்ரெசண்ட்டில் ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சர் அப்படியே போட்டுக்கலாம், தப்பு இல்லை. பாஸ்டில் கேட்டால் தான் ஃப்யூச்சருக்கு வில்லு வராது.
பாருங்க, குழந்தை கேட்கிறது. The child is asking whether நாம் இந்த வருஷம் தாஜ்மஹாலை பார்ப்போம். whether we will see the Taj Mahal, இங்கே எழுதுகிற இடம் இல்லை, அட்லீஸ்ட் திஸ் இயர், இந்த வருஷமாச்சு பார்ப்போமா அட்லீஸ்ட். அதனால் அட்லீஸ்ட்ங்கிற வார்த்தையை கடைசியில் போட்டுக்க வேண்டியதான். பாருங்கள், the child is asking whether we will see the Taj Mahal at least this year. அட்லீஸ்ட் திஸ் இயர் அந்த வார்த்தை தான் உணர்ச்சியை வெளிப்படுத்துது. ஓகே, the child is asking whether at least this year we will see the Taj Mahal. இந்த அட்லீஸ்ட் திஸ் இயரை நீங்கள் வெதருக்கு அடுத்து போட்டாலும் கூட கரெக்டு தான், மீனிங் வந்துட்டு தான் ஃப்ரண்டிங் எலிமெண்ட்னு பார்த்தோம். இதுதான் ஃப்ரண்டிங் எலிமெண்ட் ஃபார் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். சரிங்களா? எப்படி சென்டென்ஸ்? the child is asking whether at least this year we will see the Taj Mahal. The child is asking whether we will see the Taj Mahal at least this year. ரெண்டுமே கரெக்ட். அப்போது ரொம்ப ஈஸியான சென்டென்ஸஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கன்ஃபியூஸே ஆகாமல் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? இப்போது இதுலேயே இன்னொரு வேரியேஷன் இருக்குது. அதை எப்படி ஆட் பண்ணி நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போது அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு சில வார்த்தையில் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். எப்படின்னு பாருங்கள். பிரேமா எனக்கு கூப்பிட்டாளா இல்லையான்னு கேட்டார். பிரேமா எனக்கு கூப்பிட்டாங்களா இல்லையான்னு கேட்டாங்க. பிரேமா எனக்கு கூப்பிட்டாங்களான்னு கேட்டாங்கங்கிறத போன ஸ்லைடில் பார்த்தோம். பிரேமா எனக்கு கூப்பிட்டாங்களா இல்லையான்னு கேட்டாங்க. இப்போ ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுறோம். சேம் கான்செப்ட். போன ஸ்லைடில் என்ன படிச்சிங்களோ அப்படியே அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வார்த்தையோட அந்த சென்டென்ஸோட கடைசியில் ஆர் நாட் அப்படிங்கிற வார்த்தையை ஆட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சுதுங்க. வேலை முடிஞ்சுது. அந்த வேலையை செஞ்சாங்களா இல்லையா, செஞ்சாங்களான்னு கேட்டால் அது வேற, செஞ்சாங்களா இல்லையா, முடிஞ்சுதா முடியலையா அப்படிங்கிறது வேறு. அப்போ அப்படி கேட்கும்பொழுது ஆர் நாட் அப்படிங்கிற வார்த்தையை கடைசியில் ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. சரி பாருங்கள். பிரேமா எனக்கு கூப்பிட்டாளா இல்லையான்னு கேட்டார். ஓகே, யார் கேட்டார்? பிரேமாவே கேட்டார், இல்லாட்டி வேறு யாரோ கேட்டார்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அவர் கேட்டார்னு சொல்லுவோம், ஏன்னா கேட்டார்னு தான் இருக்குது. அவர் கேட்டார். he asked whether பிரேமா எனக்கு கூப்பிட்டாள் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். whether பிரேமா called me, கூப்பிட்டால் இல்லைன்னு இருக்கு. அப்போ ஆர் நாட். பாருங்க, he asked whether பிரேமா called me or not. whether பிரேமா called me or not. ஒரு சிலர் எப்படி இந்த ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்காம மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, he asked me வெதர் போட்டு எனக்கே வருது, இருங்க எப்படி சொல்லுவாங்க. he asked me did பிரேமா கால் யூ, அப்படியே அந்த கொஸ்டின்னு சொல்லுவாங்க. he asked me did பிரேமா கால் யூ. இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்ட் இல்லை, தப்புங்க. ஏன்னா கேள்வி மட்டும் நீங்கள் கேட்குற மாதிரி இருந்தால் அந்த கேள்வி சென்டென்ஸை டேரெக்டாக சொல்லிட்டு போயிடலாம். யாருக்கிட்ட என்ன கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ரைட். he asked whether பிரேமா called me or not. இதை வந்து பொலைட்டாக அப்படியே கேட்டார்னு வச்சுக்கலாம். இல்லாட்டி ஒரு கேள்வியை கேட்டார், கொஞ்சம் அக்ரஸிவாக. எப்படி? கொஞ்சம் அக்ரஸிவாக, கொஞ்சம் ஆங்க்ரியா. அவர் என்கிட்ட பிரேமா உனக்கு கூப்பிட்டாலும் இல்லையாடா அப்படின்னுங்கிறதுக்கு பதிலாக பிரேமா உனக்கு கூப்பிட்டாலும் என்ன சொல்லு, கூப்பிட்டாலும் என்னடா. இந்த என்னங்கிற வார்த்தையை கடைசியில் நம்ம தமிழில் ஆட் பண்ணாலே கொஞ்சம் அழுத்தம் அதிகமாகுது. புரியுதுங்களா? நீ வர்றியா என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நீ வர்றியா இல்லையா அப்படின்னு கேட்டார். அப்படிங்கும் போது ஒரு அர்த்தமும், நீ வர்றிய பெண்ணுங்கிற இப்படின்னு கேட்குறாரு அப்படிங்கும்போது மீனிங் மாறுது பாருங்கள். இப்போ ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாட்டுக்கு பதிலாக வாட்டுங்கிற வார்த்தை போட்டால் முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? he asked me whether, பாருங்க, he asked me whether I came or what. இப்போ கேட்குறாரு அப்படின்னா he is asking me whether I am coming or what. he is asking me presently, he is asking me whether I can come or what. என்னால் வர முடியுமா இல்லை என்ன அப்படின்னு கேட்குறாரு. இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் வழக்கு தமிழில் சகஜமாக யூஸ் பண்ணுற வார்த்தைகள். அதற்கு ஏற்றார் போல் ஈக்குவலண்ட்டான வார்த்தைகள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நாட்டு போட்டால் ஓரளவுக்கு ஓகே, வாட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் அக்ரெசிவ். சரி வாங்க,
துணிகளை வாங்குகிறாயா இல்லையான்னு கடைக்காரர் கேட்குறாரு. ஆமாம், போய் 3 மணி நேரம் ஆச்சு, ஒரு கற்பீச் கூட வாங்காமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், சும்மா தொலாவிட்டு இருக்கிறோம். கடைக்காரன் காண்டாக தான் செய்வாங்க. தம்பி துணி வாங்குறியா இல்லையா அப்படின்னு அவர் கேட்பாங்க. அதான் நம்ம சொல்கிறோம் இன்னொரு டே மச்சான், நம்ம சும்மா தான் வந்து ஓபிடிக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, அவர் கேட்குறாரு துணி வாங்குறேன்னு கேட்குறாரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கடைக்காரர் கேட்கிறார். அப்போது த ஷாப்கீப்பர் இஸ் ஆஸ்கிங் வெதர் துணிகளை வாங்குகிறாயா இல்லையா, வெதர் we buy dresses or not, whether we buy dresses or not, whether we are buying dresses or not. எப்படினாலும் கேட்டுக்கோங்க, மீனிங் வந்துடும். பாருங்க, the shopkeeper is asking whether we buy dresses or not. The shopkeeper is asking whether we buy dresses or not. வாங்குறியா என்ன அப்படின்னு கேட்க மாட்டார். கேட்டாங்க சண்டை தான் வரும். வாங்குறீங்களா இல்லையான்னு கேட்பார். அப்படி வேணால் சொல்லிக்கலாம், நாட்டு சொல்லலாம். இந்த இடத்துல வாட் அப்புன்னு போட்டால் நல்லா இருக்காது. அடுத்து பாருங்கள், உன்னால் இதுக்கு பணம் செலுத்த முடியுமா முடியாதான்னு அவங்க நம்மளை கேட்பாங்க. தம்பி ஏன் நீ வேறு, அவங்க அதெல்லாம் வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட பணம் இல்லை. அங்கே போனாலும் அவங்க என்ன தெரியுமா கேட்பாங்க, நல்லா கவனிக்கணுங்க. இப்போ நடக்கிறது இல்லை, ஆல்ரெடி நடந்ததில்லை, இதுக்கப்புறம் நடக்க போகிறது. இதுக்கப்புறம் ஒருத்தங்க அந்த கேள்வியை கேட்பாங்கன்னு நம்ம இப்போவே யூகிக்கிறது. நம்ம அந்த கடைக்குள்ளே போனாலே, ஏங்க இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, இவ்வளோ எக்ஸ்பென்சிவ், உங்களால் இதுக்கு பே பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்பாங்க. ஃப்யூச்சரில் சொல்கிறோம், நம்மளை கேட்பாங்க, அவங்க நம்மளை கேட்பாங்க. பாருங்கள், they will ask us whether உன்னாலன்றிருக்கு உங்களால் வச்சுக்கலாம், உங்களால் இதுக்கு பணம் செலுத்த முடியுமா முடியாதா, whether you can afford it or not. ஓகே, பணம் செலுத்த முடியுமானா இதை வாங்க முடியுமா முடியாதான்னுங்கிற மீனிங்கில் நான் கொண்டு வந்துட்டேன். பணம் கட்ட முடியுமாங்கிறதுல அதை வாங்க முடியுமா முடியாதா, அந்தளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மீனிங்கில் நான் எழுதியிருக்கேன். பாருங்கள், they will ask us whether you can afford it or not. என்ன சொல்கிற, you're requesting me to visit that shop. நீ என்ன வந்து அந்த கடைக்கு போகலான்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறடா. ஆனால் இஃப் யூ விசிட் தட் ஷாப், நாம் அந்த கடைக்கு போனால் they will ask us, அவங்க நம்மளை கேட்பாங்க என்னென்னு, வெதர் யூ கேன் அஃபோர்ட் இட் ஆர் நாட், நம்மளால் பே பண்ண முடியுமா முடியாதா. ஓகே, இது உன்னால் அப்படின்னு இருக்கு. எங்களால் இதுக்கு பணம் பே பண்ண முடியுமா முடியாதான்னு அவங்க கேட்பாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா, இங்கே யூக்கு பதிலாக மீனிங்கிற வார்த்தை நீங்கள் மாற்றிக்கலாம். யாரை கேட்குறாங்கன்னு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்டை மாற்றிக்கோங்க, மீனிங் வந்து. புரியுதுங்களா நண்பர்களே? அடுத்து பாருங்கள், என் அம்மா நான் பிரியாணியை சாப்பிட்டு இருக்கேனா இல்லையான்னு சோதிச்சார். ஓகே, ஒரு வேலை நான் செஞ்சுருக்கேனா இல்லையா, போயிருக்குனா வந்திருக்கேனா, இந்த மாதிரி டோனில் வந்தாலே உங்களுக்கு தெரியும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், சோதித்தார். My mother checked whether, பாருங்கள் நல்லா கவனிக்கணும், வெதர் இங்கே அதை சாப்பிட்ருக்கனா இல்லையா அப்படிங்கிற டோனில் வந்தாலும் சம்பவம் நடந்தது எப்போ, பாஸ்ட்டு. அப்போ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸும் வரும் உங்களுக்கு. சவுண்டு ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் தான் இருக்குது, அப்படியே போட்டுக்கலாமா, வராது நண்பர்களே. நான் முன்னாடி சொன்ன ரூல் தான், இங்கே பாஸ்ட் வந்துச்சா அங்கே பாஸ்ட்டு போட்டுருங்க, மாற்ற வேண்டாம். மாற்றினா டென்ஸ் மிஸ் மேட்ச் ஆகும். ஓகே, மை மதர் செக்ட் வெதர், பாருங்கள், வெதர் ஐ ஏட் பிரியாணி ஆர் நாட். இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் சவுண்டு வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஐ ஹேட் ஈட்டன்னு கூட சொல்லிக்கலாம், தப்பு இல்லை. இப்படி கூட சொல்லிக்கலாம், பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லிக்கலாம், மீனிங் வந்துடும். சரி பாருங்கள், மை மதர் செக்ட் வெதர் ஐ ஏட் பிரியாணி ஆர் நாட். நான் பிரியாணி சாப்பிட்டேனா இல்லையான்னு எங்கள் அம்மா டெஸ்ட் பண்ணாங்க. நான் பிரியாணியை சாப்பிட்ருந்தேனா இல்லையான்னு, சாப்பிட்டு இருந்தேன் அந்த சவுண்டு, சாப்பிட்டு இருந்தேனா இல்லையான்னு எங்கள் அம்மா செக் பண்ணாங்க. வெதர் ஐ ஹேட் ஈட்டன் பிரியாணி ஆர் நாட். அப்போது என்ன தான் நம்ம தமிழில் இப்படி சொல்லும் பொழுது, சோதித்தார், ஒரு வேலையை அவர் செஞ்சுக்கிறாரா இல்லையா அப்படின்னு சோதிச்சார் அப்படின்னு தமிழில் இருந்தால், நாம் பண்ணியிருக்கிறாங்க, போயிருக்கிறாங்க, வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கே டிரான்ஸ்லேஷன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வச்சுருக்கோம். ஆனால் ரூல் என்ன சொல்லுதுன்னா, இந்த இடத்துல நீங்கள் பாஸ்ட் போடுறீங்களா,
இங்கே தயவுசெய்து பாஸ்ட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். டென்ஸை மிஸ்மேட்ச் பண்ணி இப்போ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்து பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு உறுதி செய்து கொள்ளுங்கள். இது நான் உங்ககிட்ட சொல்கிற டயலாக். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா இல்லையான்னு அப்படியே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். உறுதி செய்து கொள்ளுங்கள். ரொம்ப சிம்பிள். இங்கிருந்து எழுதுறேன், அப்போ இடம் பத்தும். ப்ளீஸ் மேக் ஷோர். ஓகே, உறுதி செய்து கொள்ளுங்கள். ப்ளீஸ் மேக் ஷோர். நான் பாருங்கள் பணிவாக தான் கேட்குறேன். ப்ளீஸ்ங்கிற வார்த்தை வந்துருச்சு. அப்போ நல்லா கவனிங்க நண்பர்களே. முன்னாடி நாம் ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் போடுறோம், கட்டளை வாக்கியம் போடுறோம், ஒரு சஜஷனை கொடுக்கக்கூடிய வாக்கியத்தை போடுறோம், ஒரு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய வாக்கியத்தை போடுறோம். இப்போ வெறும் நார்மல் சென்டென்ஸ் மட்டும் போட்டாலே மெயின் கிளாஸில் வரும்னா மீனிங் கிடையாது. இந்த மாதிரி போட்டாலும், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் போட்டாலும் மெயின் கிளாஸ் தான். புரியுதுங்களா? ப்ளீஸ் மேக் ஷோர் வெதர் இப்போது இங்கே ப்ரெசண்ட்டில் தான் இருக்குது. கட்டளை வாக்கியனாலே ப்ரெசண்ட்டு, இமீடியட் ஃப்யூச்சர்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ இங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கிறதுனால இப்போ நாம் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற டோன் வர்றதுனால பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வெதர் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு உங்களை தான் சொல்கிறேன். ஓகே, வெதர் யூ ஹாவ் subscribed to our channel or what இல்லை not. நான் வாட் போட மாட்டேன், அது ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். நாட். ஐ எம் ஆஸ்கிங் யூ வெரி பொலைட்லி வெதர் யூ ஹாவ் சப்ஸ்கிரைப்டு டு அவர் சேனல் ஆர் நாட். ஓகே, ஐ எம் ஆஸ்கிங் யூ ஆல், ஐ எம் ரிக்வஸ்டிங் யூ ஆல் டு மேக் ஷோர். எப்படி? ஐ எம் ரிக்வஸ்டிங் யூ ஆல் to make sure whether you have subscribed to our channel or not. எப்படி வேணாலும் மாற்றலாம். சரி, கவனிங்க. இப்போ எழுதியிருக்க சென்டென்ஸ் நான் சொல்கிறேன். ப்ளீஸ் மேக் ஷுர் வெதர் யூ ஹாவ் சப்ஸ்கிரைப்டு டு அவர் சேனல் ஆர் நாட். ரொம்ப ஈஸி. புரிஞ்சுங்களா? புரிஞ்சிருக்கணும். இந்நேரம் புரிஞ்சிருக்கணும். ஓகே, ரைட். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சென்டென்ஸ் நிறைய எடுத்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொள்ளட்டும். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.